தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களை. இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் பேச போகிறோம். இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சப்ஜெக்ட் பார்க்கும்போது உங்கள் ஜாதகம் உங்கள் கையில் இருந்தால் ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா இந்த சப்ஜெக்டை ஒரு தடவை கேட்டுட்டு பிறகு உங்கள் ஜாதகத்தை வச்சு இன்னொரு தடவை கூட பாருங்கள். உங்களுக்கே பல விடைகள் உங்களுக்கு புரிய வரும். ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸை என்ன பண்ணுவாங்கன்னா திடீர்னு முடிச்சு வைப்பாங்க. முடிச்சு வைக்கிறதுனா என்ன? சரி, ஒன்று அந்த சம்மந்தப்பட்டவங்க யாராவது ஒருத்தவங்க வாபஸ் வாங்கிடுவாங்க. வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? அதுக்கு பிறகு அதை வாதாட முடியாது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா முடிச்சு வைப்பாங்க. இப்படி தான் நடக்கும். அப்போ பரஸ்பரம் சரி இதுக்கு பிறகு இது ஒன்று வேணால் நம்ம சமாதானமாகிடுவோம் அப்படிங்கிறதுக்கு தான் முடிச்சு வைக்கிறது. இந்த முடிச்சு வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஏன் வாபஸ் வாங்குறாங்கன்னா, ஒன்று அவங்க தவறை உணர்ந்திருப்பார்கள். சரி, நம்ம எப்படி இனிமேல் நம்ம நடந்துக்கணும், நம்ம மேலே சில தப்பு இருக்குது, அதனால தான் இது நடந்துருச்சு, இனிமேல் நம்ம இந்த தப்பை இல்லாமல் இருந்தால் நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு இப்படி அவங்க குற்றத்தை ஒன்று ஒத்துக்கணும். இல்லை தான் மேலே ஒரு தவறு இருக்குன்னு தெரிஞ்சு அதை மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்போ தான் வாபஸ் வாங்குவாங்க. அப்போ தான் இது முடிச்சு வைக்கப்படும். சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. தர்மசாஸ்திரப்படி ஒரு தவறை ஒரு மனிதன் முதல்ல ஒத்துக்கணும். நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு தெரியாமல் ஒரு தப்பு நடக்க போகிறதில்ல. சார், என் மேலே அபாண்டமாக ஒருத்தவங்க பழி சுமத்திட்டாங்க சார் அப்படின்வாங்க. அபாண்டமாக என்னை தப்பு நமக்கே தெரியும் நம்ம தப்பு பண்ணியிருக்கோமா தப்பு பண்ணலையான்னு. நம்ம ஏதாவது ஒரு ஹிண்ட்டு நம்ம இருந்திருந்ததுன்னா அவன் 2 ஆக்குவான் 3 ஆக்குவான், அது அவனுடைய வேலை. ஆனால் அந்த ஒன்று இருக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சது யார்? ஃபுல் ஸ்டாப் வைக்காமல் விட்டுருந்தோம்னா அவன் 2 ஆக்க முடியாது 3 ஆக்க முடியாது. அப்போ 3 ஆக்குறான் 2 ஆக்குறான்னா நமக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்கோன்னு அர்த்தம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஒரு தப்பு வாழ்க்கையில் நடக்குதுன்னா நமக்கே அது முன்னாடி தெரிஞ்சிடும். அதனால தான் நம்ம லைஃப் என்ன ஆகுதுன்னா நிறைய இடங்களில் செட்டில் ஆக முடியல. நம்ம லைஃப்பில் நாம் நினைக்கிறது நடக்க மாட்டேங்குது. நம்ம ரொம்ப கைகூடி வரக்கூடிய திட்டங்கள்லாம் பலகீனமாகி நின்று போயிடுது. ஒரு நல்ல போஸ்டிங்கிலே உட்காந்துருக்கோம்னா அந்த போஸ்டிங்கில் ரொம்ப நாள் தொடர முடியல. சில பேருக்கு விதுக்குன்னு இருக்கும், எப்போ இந்த போஸ்ட் நம்மளை விட்டு போகும் அப்படின்னு. சில பேர் சம்பாதிக்கலான்னு யோசனை வரும், எல்லாம் ரெடி பண்ணுவாங்க, ஆனால் சம்பாதிக்க முடியாது. இன்னும் ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா சம்பாதிக்கிறதுக்கு நல்ல யோகங்கள் அந்த சம்பாதிச்சு விட்டுடுவோம், யாருக்கும் தெரியாமல் விட்டுடுவோம். அது எவனுக்காக தெரிஞ்சால் பிரச்சனை ஆகிடுமேன்னு நம்ம தெரியாமல் வச்சுப்போம். கடைசியில் போனதுக்கு பிறகு அவன்கிட்ட சொல்ல முடியாது. அப்போது ஒரு லைஃப்பில் செட்டில் ஆக முடியல, ஃபேமிலியில் செட்டில் ஆக முடியல, வாழ்க்கையில் செட்டில் ஆக முடியல, கௌரவமாக ஒரு விஷயத்தை நம்ம ஒரு தகுதியை உயர்த்திக்க முடியல. இதுக்கு என்ன காரணம்? சில பேர் உயர்த்திக்கிட்டே வராங்களே, அதுக்கு என்ன காரணம்? இப்போ 2 பற்றி தான் நம்ம அலசி ஆராய போகிறோம். இது ஒரு உண்மையான சப்ஜெக்டு, முக்கியமான சப்ஜெக்டு. உங்கள் ஜாதகத்தை வைத்து தான் இந்த சப்ஜெக்ட் பேச போகிறேன். இதில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு தனிப்பட்ட முறையில் விவரிக்க போகிறோம். அதுக்கு முன்னதாக இந்த பிளானட் பொசிஷனை பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன். அதற்கு பிறகு ஒவ்வொரு ராசிக்குள்ளே வரேன். இப்போது உங்களுக்கு லக்னம் நல்லா இருக்கணும். லக்னம் நல்லா இருந்தது, உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்படிங்கிறது யார் யார் செட்டில் ஆகுவாங்க? யார் செட்டில் ஆகுவாங்க? ஐ எம் செட்டில்டு சார், ஐ எம் அன்செட்டில்டு சார். நமக்குள்ளே நமக்கு அந்த கேள்விக்கு பதில் நமக்கு மட்டும்தான் இருக்கும். வாழ்க்கையில் நிறைய நடிச்சுக்கிட்டே இருப்போம். செட்டில்னால் எப்படி? ஒருத்தன் செட்டில் ஆகிட்டான் சார், நான் மட்டும் செட்டில் ஆகலை சார். ஒருத்தன் என்னோட படித்தவன் நல்லா வந்துட்டான், நான் மட்டும் முன்னேறவே முடியல. என்ன காரணம்? ஃபஸ்ட்டு என்னென்னா அவனுக்கு லக்னம்
செட்டில் ஆனவனுக்கு லக்னம் நல்லா இருக்கும். லக்னத்துக்குரியவன் உச்சம் ஆட்சி நட்பு பெற்றிருந்தால் அவன் வாழ்க்கை நிலை பெறும். 2ஆம் பாவம் சொல்லுவாங்க. பாவம் இல்லை, பாவம். பாவம்ங்கிறது வேற, பாவம்ங்கிறது வேற. 2ஆம் பாவம் பார்த்தீங்கன்னா செல்வம், குடும்பத்தை குறிக்கும். இதில் குரு, சுக்கிரன், புதன் போன்ற சுபகிரகங்கள் இருந்தால் அவனும் வெற்றி பெறுவான், செல்வம் நிறைய கிடைக்கும், குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும். 4ஆம் பாவம் ஒருத்தனுக்கு சொந்த வீடு, மன நிம்மதி கிடைக்கணும்னா, அவனுக்கு மன அமைதி கிடைக்கணும்னா 4ஆம் பாவத்துக்குரிய கிரகங்கள் இருக்கணும். 7ஆம் பாவம் தான் ரொம்ப முக்கியம். கூட்டாளிகள், கல்யாண வாழ்க்கை. சில பேர் கல்யாணமே நடக்காது, சில பேர் கல்யாணம் நடந்து கஷ்டப்படுவான், சில பேருக்கு கல்யாணம் கூட்டாளிகள் அமைய மாட்டாங்க. அப்படி இதெல்லாம் சரியாக அமைஞ்சால் தான் நமக்கு குடும்ப வாழ்க்கை நிலை பெறும். அப்போ 7ஆம் பாவம் ரொம்ப பார்த்துக்கணும். அடுத்த 10ஆம் பாவம் நம்ம பார்க்க வேண்டிய பாவம் லக்னம், 2ஆம் பாவம், 4ஆம் பாவம், 10ஆம் பாவம். 10ஆம் பாவம் தொழில் சம்பந்தப்பட்டது. இதில் சூரியன், சனி, புதன் இவங்கெல்லாம் வலிமை பெற்றிருந்தால் ரொம்ப நன்மை. அவங்க ரொம்ப பொசிஷன் வலிமையாக இருக்கணும். அடுத்த 11ஆம் பாவம் லாபத்தை நோக்கியது. இது இல்லாமல் ஒரு ஜாதகத்தில் குரு வலிமை பெறணும், சனி வலிமை பெறணும். இப்படி இருந்ததுன்னா அந்த ஜாதகம் செட்டில்டு, நிரந்தரமான நல்ல பலனை பார்க்க முடியும். இந்த அன்செட்டில்டு எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிள். லக்னாதிபதி, நல்ல கவனிங்க, லக்னத்துக்கு அதிபதி 6, 8, 12 அந்த பாவங்களில் பலவீனமாக இருந்தால் அவங்க அன்செட்டில்டு தான். அதுக்கு சில மாற்று முறைகளை கையாண்டால் தான் செட்டில் ஆக முடியும். இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உடனடியாக அது மாற்று முறைகளுக்கு என்னன்றதை ஜோதிட ரீதியாக உள்ளே போங்க, அப்போ தான் கண்டுபிடிக்கலாம். 10ஆம் பாவம் அதோட அதிபதி இந்த ராகு, கேது, சனி, செவ்வாயோடு தொடர்பு கொண்டாலோ பார்த்தாலோ சேர்ந்தாலோ அவங்களுக்கு பிஸ்னஸ் லாபம் கிடையாது. வேலையில் மாற்றம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு தொழில் ஒன்றா இருக்க முடியாது, தொழில் மாறிக்கிட்டே இருக்கும், வேலை மாற்றிக்கிட்டே இருக்கும். அதுமாதிரி 2ஆம் பாவம் பாதிக்கப்பட்டா, 2ஆம் பாவம் பாதிக்கப்பட்ட லக்னத்துக்கு 2ஆம் பாவம் பணம் தங்காது. 4ஆம் பாவம் பாதிக்கப்பட்டா இடம் மாறிக்கிட்டே இருக்கணும், ஒரு நிரந்தர பிளேஸ்மெண்ட் இருக்காது. 7ஆம் பாவம் பாதிக்கப்பட்டா இல்லற வாழ்க்கை நல்லா இருக்காது, கூட்டாளிகளோடு பிரச்சனை ஏற்படும், கூட்டாளிகளால் பிரச்சனை ஏற்படும். 8ஆம் பாவம் வலுப்பெற்று சுப பார்வை இல்லாமல் இருந்ததுன்னா எதிர் மாற்றங்கள் தான் நிறைய நடக்கும். முதல்ல நல்லது நடக்கிற மாதிரி நடந்து கவுத்து விட்டு போயிடும். அதாவது ஏற்றம் இறக்கம். இதை விட ரொம்ப முக்கியம் 12ஆம் பாவம் அதிகமாக செயல்பட்டதுன்னா அவங்களுக்கு அலைச்சல், செலவு, வெளிநாடு போயும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும். ஸோ இதுதான் ஜோதிடத்தில் சிம்பிளாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. இப்போது மேஷத்துக்கு எப்படி இருக்கும், ரிஷபத்துக்கு எப்படி இருக்கும், அது வரை மீனம் வரைக்கும் எப்படி இருக்குங்கிறத பற்றி உங்கள் ராசியில் நான் உங்களுக்கு நீங்கள் செட்டில் ஆகணும்னா உங்கள் கிரகங்கள் எப்படி இருக்கணும், அன்செட்டில் ஆகிறதுக்கு எப்படி இந்த கிரகங்கள் இருக்குங்கிறத பற்றி தெளிவுபடுத்த போகிறேன். வாங்க உள்ளே போவோம். வாழ்த்துக்கள். விருச்சக ராசிக்காரர்கள், இந்த விருச்சக ராசிக்காரர்கள் எந்த விஷயத்தில் சக்ஸஸ் ஆக முடியும், எப்படி செட்டில் ஆக முடியும், இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு தான் இப்போ இது முக்கியமான பதிவு. விருச்சக ராசிக்காரர்கள் செட்டில் ஆக முதல்ல முடியுமா? இதுதான் நிறைய பேருக்கு உள்ள கேள்வி. நான் நிறைய யோசிக்கிறேனுங்க, செட்டில் ஆகவே முடியலையே அப்படின்வாங்க. நிறைய யோசிக்கிறேன், ஆனால் செட்டில் ஆக முடியல. ஏன் எனக்கு மட்டும் செட்டில் ஆக முடியல? நான் நல்ல டெவலப்மெண்ட்டு வரணும்னு நினைக்கிறேன், நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் எல்லா ஃபாலோவும் பண்ணாலும் எனக்கு ஏதோ ஒரு கிரமம், அப்படி ஏதாவது எனக்கு உள்ள ஒரு கர்மா என்னை தொடர்ந்து வாட்டிக்கிட்டே இருக்குங்க. நான் என்ன பண்ணுறது எனக்கே தெரியல அப்படின்னு விருச்சிக ராசிக்காரர்கள் சொல்கிறது எனக்கு நல்லா புரியுது. நீங்கள் செட்டில் ஆக முடியாததுக்கு என்ன காரணம் அதை முதல்ல தெளிவுபடுத்திடும். உங்கள் ஜாதகத்தை எடுத்துங்க, உங்களுக்கு செவ்வாய் பலகீனமாக இருக்காரான்னு பார்த்துங்க. ஃபஸ்ட்டு அதுதான், வேறு எதுவுமே வேண்டாம். உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் பலகீனமாக இருக்காரா அதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். இந்த செவ்வாய் பலகீனம் ஆயிட்டார்னா நமக்கு காலகட்டம் சாதகம் இல்லை. அதனால தான் நமக்கு பூமி லாபம் வராது. சொந்த வீடு கட்டினாலும் சொந்த வீட்டில் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும், மனை லாபத்தில் பிரச்சனை, பூர்வீகத்தில் நமக்கு எதுவும் லாபம் கிடைக்காது.
நம்மளை தக்க வச்சுக்கணும், ஒரு உடம்பு வியாதி இல்லாமல் ஒரு நாள் இருக்கலாமான்னா ஏதாவது ஒரு சிக்கல், உடம்போடைய சிக்கல் ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். ஏங்க என்னை பார்த்து தாங்க அதை சொல்லுவாங்களே, என்னை பார்த்து ஏன் கடவுள் இப்படி வச்சுருக்காரு, இல்லை என்னை மட்டும்தான் இப்படி வச்சுருக்காரா அப்படின்னு நம்ம கேட்குற மாதிரி இருக்கும். அப்போ இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் விதி அம்சத்தினால் பாதிக்கப்படுகிறார்கள். சனி உங்களுக்கு சாதகமாக இல்லைன்னா காலத்தில் நீங்கள் செஞ்ச உதவி, ஒரு நட்பு கூட உங்களுக்கு உதவி செய்யாது. காலத்தில் நீங்கள் செஞ்ச ஒரு நட்பு, நான் ஒரு நட்பு ஒரு உதவி பண்ணியிருக்கிறேன் சார், அந்த நட்பு எனக்கு திருப்பி உதவியாக கிடைக்குமானா அது உதவி கிடைக்காது. அது எப்படி சார், நான் பண்ண நட்பு எனக்கு உதவி கிடைக்க மாட்டேங்குது, என்ன பிரச்சனை? என்கிட்ட நல்லா சிரித்து உதவி வாங்கிக்கிறான், திருப்பி நான் ஏற்றி விட்ருக்கேன், என்னால் உயர்ந்திருக்கிறான், நான் தான் தொழிலே கற்றுக் கொடுத்துருக்குறேன். ஆனால் அவன் வெளியில் போயிட்டு அவன் பெரிய ஆள் ஆகிடுறான், நான் டவுன் ஆகிடுறேன். இப்படி தான் விருச்சிக ராசிக்காரவங்க நிறைய பேர் சொல்கிறது. உங்கள்கிட்டேருந்து அவங்க நிறைய அடுத்து நீங்கள் எந்த தொழில் கற்றுக் கொடுத்தாலும், எந்த தொழிலில் நீங்கள் இருந்து எந்த தொழில் உங்களுக்கு பக்கத்தில் அவங்க இருந்தாலும் அவங்க அடுத்த தொழில் அவங்க போயிடுவாங்க. இதில் உங்கள் லைஃப் செட்டில் ஆக மாட்டேங்குது. 10ஆம் பாவம் சிக்கல் இருக்கிற பாவமாக இருந்தால், உங்கள் லக்னத்துக்கு 10ஆம் பாவம் சரியாக இல்லைன்னா சிக்கலை உண்டாக்கும். இடியாப்பு சிக்கல் மாதிரி ஒன்று ஃபினிஷிங்கே பண்ண முடியாது. ஒரு விஷயத்தை இப்படி எடுக்கிறோம், கொண்டு போகிறோம், ஃபினிஷிங் பண்ணணும் அப்படின்னா அதை ஃபினிஷிங் பண்ண முடியாது. ரவுண்டு கட்டி அடிக்கும், இப்படி போட்டால் ரவுண்டு கட்டி அடிக்கும். நமக்கே ஒரு என்னடா அது சீனு போயிடும். என்ன போயிடும்? நமக்கே சீனு போயிடும். ரவுண்டு கட்டி அடிக்கணுவாங்க. இந்த 10ஆம் பாவம் ரொம்ப முக்கியம். அது சரியாக இல்லைன்னா சிக்கல் உண்டாக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ராகு சரியாக இருக்கணும், கேது சரியாக இருக்கணும். ஏன்னா ராகு கேது உச்சம் பெற்ற வீடு இந்த விருச்சக வீடு. அங்கே ராகு கேது உங்கள் ஜாதகத்தில் சரியாக இல்லைன்னா நிறைய குழப்பத்தை ராகு உண்டாக்குவார். குடும்பத்தில் நம்ம எது சொன்னாலும் பேச்சு எடுபடாது. அதாவது வெளியில் ஹெட்மாஸ்டராக இருப்பார் அப்பா, இல்லை ஹெட்மிஸ்டராக இருப்பாங்க அம்மா, இல்லை வெளியில் பெரிய போலீஸ் அதிகாரியாக இருப்பாங்க, ஜட்ஜாக இருப்பாங்க ஐயாவும் அம்மாவும். ஆனால் வீட்டுக்கு வந்துட்டால் இந்த விருச்சிக ராசிக்காரவங்க இவங்க பேச்சை இந்த குடும்பத்தில் உள்ளவங்க கேட்க மாட்டாங்க. அப்படி குழப்பங்களை ஏற்படுத்திடுவாங்க. அதுமாரி கேது சரியாக இல்லைன்னா தனிமையை ரொம்ப உண்டாக்குவாங்க. எப்போ பார்த்தாலும் ஒண்டியமாக இருக்கிற மாதிரி ஆகிடும். சில பேருக்கு இல்லற வாழ்க்கையிலே தனிமையாக இருக்கிறவங்க கேது விருச்சிக ராசிக்காரவங்க தான். சில பேர்லாம் கல்யாணம் ஆகி குழந்தை பெற்று 2 குழந்தை, ஒரு குழந்தையோட இண்டிவிஜுவலாக இருப்பாங்க. ரொம்ப வருத்தமாக இருக்கும். அதுமாரி நாடு விட்டு நாடி போவாங்க. நாடி போகிற இடத்திலும் நகைப்பு தான் வரும். பல பேர் நம்மளை பார்த்து சிரிப்பாங்க, நம்மளை பயன்படுத்திப்பாங்க, நம்மளை அழ வச்சுடுவாங்க. அந்த பெரிய பெரிய நடிகர் நடிகைகள்லாம் பெரிய ஃபங்க்ஷன்லாம் அழும்போது பார்த்திங்கன்னா அவங்க அழமாட்டாங்க, அழுவாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அழறது தெரியாது அப்படின்னு அதாவது அவங்க அழுகிறதே தெரியாமல் அழுவாங்க. அது ரொம்ப பெரிய கஷ்டம். ஏன்னா அழுதா கஷ்டம் வெளியில் தெரிஞ்சிடும் இவங்க அழுது விட்டார்கள் அப்படின்னு. பெரிய அரசியல்வாதிகள் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். சில அரசியல்வாதிகள்லாம் பார்த்திங்கன்னா சில துக்கத்தை வெளியில் காட்டிக்க முடியாது, ஆனால் உண்மையிலே துக்கமாக இருக்கும். அப்படி இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இதே மாதிரி தான் நடிக்கணும். உள்ளுக்குள்ள துக்கம் வெளியில் வராமல் தடுக்கணும், அழுகை வெளியில் வராமல் தடுக்கணும். எவ்வளோ பெரிய கஷ்டம். ஏன்னா இதுக்கு இந்த கேது நமக்கு சாதகமாக இல்லைன்னா. அதுமாதிரி சந்திரன் பொதுவாக விருச்சகத்துக்கு நீசம், விருச்சக நீசம்தான். அதனாலேயே டிப்ரெஷனுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருப்பாங்க விருச்சிக ராசிக்காரவங்க. எனி டைம் டிப்ரெஷன். மற்றவங்களுக்கெல்லாம் அப்பப்போ டிப்ரெஷன், விருச்சிக ராசிக்கு எப்பயுமே டிப்ரெஷன். அதனால தான் இந்த டிப்ரெஷன் ஆகிறதுனால விருச்சிக ராசிக்கு மட்டும் நான் ஒரு அருமருந்து சொல்கிறேன். முடிஞ்சதுன்னா இந்த மருந்தை நீங்கள் கேளுங்க. முடிஞ்சால் இந்த மருந்து நீங்கள் கேளுங்க, அருமையான மருந்து. அப்படி என்னையா மருந்து இவர் சொல்ல போகிறாரு அப்படின்னு தானே கேட்குறீங்க. ரொம்ப சிம்பிளான மருந்து தான். யாருக்கிட்டையும் பேசாதீங்க, யாருக்கிட்டையும் பேசாதீங்க. முகத்தை கொஞ்சம் இறுக்கமாக வச்சிங்க, சிரிச்சிடாதீங்க, அடிக்கடி ரொம்ப சிரிச்சிடாதீங்க, காமெடியாக பேசிடாதீங்க, ஹியூமர் வேண்டாம். அப்போ பாருங்களேன், செஞ்சு பாருங்களேன், உங்கள் லைஃப் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இவ்வளோதான்.
இந்த சந்திரன் உங்களுக்கு ஆக்டிவ் ஆக ஆரம்பிச்சிடுவார். அதுமாரி புதன் பலமிழந்து இருந்தாருனாலும் 2ஆம் பாவம் பாதிச்சிருந்தாலும் உங்களுக்கு சந்திர திசை நடந்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தும். எப்படின்னா போட்டு வச்ச காரியங்கள்லாம் தவிடுபடி ஆகிறது அந்த நேரத்தில் தான். நம்ம எவ்வளோதோ பிளான் பண்ணியிருப்போம். சாமி நான் இப்படிலாம் பிளான் பண்ணி இந்த இடத்த இப்படிலாம் அடையிறதுக்கு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன், என்ன பண்ணலான்னு இருந்தேன், எப்படி தான் இது மிஸ்டேக் ஆனதுன்னு தெரியல, எல்லாம் அடித்து காலி பண்ணிட்டு சுவாமி அப்படின்வாங்க. இதுக்கு காரணம் ஒன்று சந்திர திசையாக இருக்கும், இல்லை அவங்க திங்கக்கிழமையில் ஒரு காரியத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க, இல்லை செவ்வாய் தசை நடக்கும், இல்லை செவ்வாய்க்கிழமை ஒரு காரியத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க. இது எல்லாமே அவுட் ஆகிடும் உங்களுக்கு. இப்போ ரொம்ப ஏகப்பட்ட பிரச்சனைகள் அடிக்கடி சந்திக்கக்கூடியவர்கள் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள். அதனால தான் என்னென்னா, குரு சாதகமாக இல்லைன்னா உங்களால் விடாமுயற்சி சக்ஸஸ் ஆகாது. உங்களுக்கு குரு சாதகமாக இருந்து நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சியை விடாமல் தொடர்ந்து முயற்சி பண்ணி சக்ஸஸ் ஆகாது. புதன் சரியாக இல்லைன்னா நல்ல நிலைமைக்கு வர முடியாது. நம்ம புத்திசாலித்தனத்தை காப்பிரைட் இன்னொருத்தன் வாங்கிட்டு போயிடுவோம், சரியான முடிவு எடுக்க முடியாது. அது மாதிரி அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா தசா புத்தின்னு சொல்லுவாங்க. இந்த தசா புத்தியில் சந்திர தசை சந்திர புத்தி, செவ்வாய் தசை செவ்வாய் புத்தி நம்மளை என்ன பண்ணணும், கொஞ்சம் யோசிக்க வைக்க. செவ்வாய் புத்தியில் யோசிக்கணும், சந்திர தசையில் ரொம்ப யோசிக்கணும். அதே நீங்கள் செட்டில் ஆகிறதுக்கு என்ன வழின்னா, ரொம்ப எளிமையாக சொல்கிறேன். செட்டில் ஆகிறதுக்கு வழி, செவ்வாய் உங்களுக்கு பலம் பெற்றிருந்தால், குரு பார்வை பெற்றிருந்தால், சனி உங்களுக்கு யோகமாக இருந்தால், 10ஆம் வீடு பலம் பெற்றிருந்தால், 11ஆம் வீடு பலம் பெற்றிருந்தால், சந்திரன் பலம் பெற்றிருந்தால், புதன் குரு நல்ல நிலையில் இருந்தால் எல்லாத்துலேயும் சக்ஸஸ். இது எப்படி தனித்தனியாக சொல்கிறேன் பாருங்கள். முதல்ல இந்த செவ்வாய் பலம் பெற்றிருந்தால் பூமி லாபம் கிடைக்கும். ஊடே கட்ட முடியாதுன்னா ஊடு கட்டுவீங்க, கடனே கிடைக்காதுன்னா கடன் உங்களுக்கு வாங்க முடியும், கடனை அடைக்க முடியும். எப்படியோ கடன் அடைச்சிடுவீங்க, கஷ்டப்பட்டு அடைச்சிடுவீங்க. சனி சாதகமாக இருந்தால் ஒழுக்கமாக இருப்பீங்க. நீங்கள் தவறி விழணும், விழுந்து ஒழுக்கமாகிடுவீங்க. அதாவது டிசிப்ளின். ஐயோ நம்ம லைஃப் போச்சா, நம்ம எதுவும் தப்பு பண்ண போகிறோமா அப்படின்னு தப்பு பண்ணாமல் வெளியில் வருவோம். சில பேர் தப்பு பண்ணவங்களே தப்பு பண்ண தடயம் இல்லாமல் வெளியில் வருவாங்க. இதெல்லாம் தான் சனி உங்களுக்கு சாதகமாக இருந்தால் விருச்சகத்துக்கு பலன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, உங்களுக்கு குரு சாதகமாக இருந்தார்னா தக்க நேரத்தில் நண்பர்கள் தான் உதவி பண்ணுவார்கள், உறவுகள் உதவி பண்ணாது. அதே உறவுகளை நட்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணால் உறவுகள் உதவி பண்ணும். ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான். 10ஆம் பாவம் பலம் பெற்று 11ஆம் பாவம் பலம் பெற்று சந்திரன் பலம் பெற்று இருந்தால் உங்களுக்கு தக்க சமயத்தில் நீங்கள் யோசிக்கிறது கரெக்ட் அப்படின்னு தோணும். தக்க சமயத்தில் 100%. நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்கவே வேண்டாம், நீங்கள் யோசிக்கிறது 100% கரெக்ட். அதே மாதிரி உங்களுக்கு குரு புதன் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் இந்த புதன் என்ன பண்ணுவார், விஸ்வரூப வெற்றியை கொடுப்பார். விஸ்வரூப வெற்றி, பிளானிங் சக்ஸஸ், ஒரு அத்தாரிட்டியை கொடுப்பார். குரு என்ன பண்ணுவார், நண்பர்கள் மூலமாக நல்ல முடிவுகளை எடுக்க வைப்பார். ஸோ ஃபீல் பண்ண வேண்டாம். சரியான முடிவுகள் எடுக்கிற காலம் இந்த தசாபுத்தி அடிப்படையில் தான் அது நடக்குமே தவிர வேறு காலகட்டத்தில் நடக்காது. இப்போ என்ன பரிகாரம் பண்ணால் விருச்சகத்துக்கு நல்லது நடக்கும்னா, நீங்கள் செட்டில் ஆகணும் அப்படின்னா முருகனை வழிபாடு செய்யுங்க. நீங்கள் செட்டில் ஆகணும்னா முருகப்பெருமான் தான். செவ்வாய்க்கிழமை முருகனை பிடிச்சிங்க. சிவப்பு மலர்களால் அர்ச்சனை செய்யுங்க முருகனுக்கு. அரளிப்பூன்னு சொல்லுவாங்க. செவ்வாயுடைய காயத்ரி மந்திரத்தை தொடர்ந்து சொல்லுங்கள். செவ்வாயுடைய காயத்ரி மந்திரத்தை தொடர்ந்து சொல்லுங்கள். இது உங்களுடைய பெரிய பலத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும். செவ்வாய் காயத்ரி மந்திரம் அவசியம் சொல்லுங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, செவ்வாய்க்கிழமையில் மௌன விரதம் இருங்க. செவ்வாய்க்கிழமையில் ஒரு 2 ஹவர்ஸாவது மௌன விரதம் இருங்க. இதுதான் நீங்கள் செட்டில் ஆகிறதுக்கு நல்ல வழி. சார் செட்டில் ஆகிட்டு அதை தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், கோபத்தை குறைச்சிக்கோங்க, இரத்த தானம் பண்ணுங்கள். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமையில் அன்னதானம் பண்ணுங்கள். இரத்த தானம் உங்கள் உடம்புக்கு ஏற்ற மாதிரி இரத்த தானம் பண்ணணும். நீங்கள் மட்டும் உடம்பே ரத்தமே இல்லைன்னா இரத்த தானம் பண்ணிவிட்டு நான் தான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்க. இரத்த தானம் பண்ணுறது நல்லது. அதுமாரி அன்னதானம் செவ்வாய்க்கிழமையில் பண்ணுறது நல்லது.
நீங்கள் செட்டில் ஆகணும்னு ஆசை உள்ளவங்க நடராஜரை வழிபாடு பண்ணுங்க, சிவ வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்க. இந்த நடராஜருடைய பதிகம்னு சொல்லுவாங்க, அதை படிச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக நீங்கள் செட்டில் ஆக முடியும், நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். உறவுகளே, நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க. உங்கள் ஜாதகத்தை நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதில் இப்போ முக்கியமாக 3 பரிகாரங்கள் சொல்ல போகிறேன். இதுதான் ரொம்ப முக்கியமானது, சக்தி வாய்ந்த பரிகாரங்கள். நீங்கள் செட்டில் ஆகிறதுக்காக, உங்கள் லைஃப்பில் நீங்கள் செட்டில் ஆகணுன்னா இதை மிஸ் பண்ணாமல் இந்த பரிகாரங்களை நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க. இந்த பரிகாரம்தான் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக, இது சக்தி வாய்ந்த பரிகாரம். இதை செஞ்சு பாருங்கள், நீங்கள் செட்டில் ஆவீங்க. வாழ்க்கையில் வெற்றிங்கிற ஒரு பாதையை கண்டிப்பாக உங்களால் பெற முடியும். ஒரு அரியாசனத்தை நீங்கள் பெற முடியும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், எல்லாருமே ஒவ்வொரு அமாவாசையிலும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அல்லது இயன்ற அளவு இந்த நினைவு அஞ்சலி செய்து அன்னதானம் பண்ணுறது நல்லது. அமாவாசையை மிஸ் பண்ணாதீங்க. யாரும் அமாவாசையை மிஸ் பண்ணாதீங்க. அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க. இயன்ற அளவு இந்த நினைவு அஞ்சலியிலாவது பெரிய முன்னோர்களோட நினைவு அஞ்சலிகளில் அன்னதானம் செய்யுங்க, மறந்துடாதீங்க, செய்யுங்க. அதுமாரி ஒவ்வொரு பௌர்ணமியிலும் சிவன் கோயில், விஷ்ணு பெருமாள் கோவில், அம்மன் கோவில், அடுத்து முருகன் ஆலயத்தில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். 2 நெய் தீபம், சிவாலயத்தில் 2 தீபம், விஷ்ணு ஆலயத்தில் 2 தீபம், அம்மன் ஆலயத்தில் 2 தீபம், முருகன் ஆலயத்தில் 2 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். மாதம் ஒரு முறையாவது அன்னதானம், அப்படி இல்லைன்னா கல்விக்கு உதவி. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் நவக்கிரக வழிபாடு இதை அவசியம் செய்யுங்க. மாதத்தில் ஒரு நாள் நவக்கிரகத்துக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுக்கலாம், இல்லை வழிபாடு செய்யுங்க. எந்த நாளில் வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட எடுத்துங்க, சூரியனுக்கு பிரதானமாக. இதை மட்டும் செஞ்சுட்டு வாங்க. ஆனால் அன்னதானம், கல்விக்கு உதவி கண்டிப்பாக செய்யுங்க. இது சக்தி வாய்ந்த விஷயம். நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக நமக்கு ஒரு தசாபுத்தி, அந்தரம், கோச்சாரம் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் நம்ம நிச்சயமாக செட்டில் ஆகிறது உறுதி. நம்ம எல்லோரும் ஒரு செட்டில்மெண்ட் லைஃபுக்குள்ளே வரப்போகிறோம். ஆல் த பெஸ்ட். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லோரும் செட்டில் ஆகிறத நான் கண்டிப்பாக பார்ப்பேன். நம்ம மீண்டும் உங்களை அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.